தெய்வத்தின் குரல் முதல் பாகம். அத்வைதமும் அணு விஞ்ஞானமும். மனித வாழ்வு உள்ள வரையில் ஆசை உண்டு, துன்பம் உண்டு, பயம் உண்டு. இவற்றிலிருந்து விடுபடுவதே மோட்சம். அத்வைத அனுபவத்தால் தான் பாசமும் பணிவும் துன்பமும் பயமும் துவேஷமும் நிவர்த்தியாகி மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும். நமக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து உள்ளபோதுதான் அதனால் துன்பம், அதனிடம் ஆசை அல்லது பயம், அதன் மீது துவேஷம் இவை உண்டாக முடியும். இன்னொன்றே இல்லை, காண்பனையெல்லாம் ஒரே பரமாத்மா என்ற அத்வைத ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழியேது? தேளும் பாம்பும் இப்போது நமக்கு துன்பம் தருகின்றன. நாமே தேளாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா? எல்லாம் நாமே என்ற உணர்வு வந்து எப்போதும் ஸ்வபாவமான ஆனந்தம்தான் இருக்கும். அதுதான் மோட்ச நிலை. சரீரம் நசிந்து செத்துப்போன பின்தான் மோட்சம் என்று எங்கேயோ ஓரிடத்துக்கு போக வேண்டும் என்பதில்லை. அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத ஞானம் சித்தித்தால் இங்கேயே இப்பொழுதே மோட்சத்தில் இருப்போம். அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும்? இத்தனை மாறுபட்டுள்ள நானாவித வஸ்துக்களை பிரத்யட்சமாக பார்க்கிறோமே என்று தோன்றலாம். ஒன்று, நாம் பிரத்யட்சமாக காண்பது சத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது வேதாந்தம் சொல்லுவதும் ஞானிகளின் அனுபவமான அத்வைதம் சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியமாக இருப்பது எதுவோ அது மாறாத சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் தர வேண்டும். நம் பிரத்யட்சமாக வாழ்க்கையில் இந்த சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் இல்லையே. வேதாந்தம் சொல்கிற அத்வைதத்தில் தானே அவை இருக்கின்றன. அதை அனுபவிக்கும் ஞானிகள்தான் மற்ற ஜனங்களுக்கு உள்ள துன்பம் சஞ்சலமும் இல்லாமல் எப்பொழுதும் சாந்தியாக, எப்பொழுதும் திருப்தியாக, எப்பொழுதும் ஆனந்தமாக நிறைந்திருக்கிறார்கள். இதிலிருந்தே எல்லாம் ஒன்று என்ற அத்வைதமே சத்தியம் என்றாகிறதல்லவா? சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோமே, நாம் விழித்து கொண்டவுடன் அவையெல்லாம் என்ன ஆயின? சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டுமே எஞ்சி நிற்கிறான். அப்படியே இந்த லோகமெல்லாமும் ஒரு சொப்பனம்தான். மாயை நீங்கி ஞான நிலையில் விழித்து கொண்டால் அப்போது ஒரே பரமாத்மா மட்டுமே எஞ்சி நிற்பதை அனுபவிக்க முடியும். காண்கின்ற உலகம் பலவிதமாக இருந்தாலும் ஒன்றேதான் இத்தனையும் ஆகியிருக்கிறது என்பதை நவீன சயின்ஸ் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்டுகிறது. 50 வருடங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் 72 மூலப்பொருட்களுக்குள் அடங்குவதாக சயின்ஸ் சொல்லி வந்தது. இந்த மூலப்பொருட்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவை என்பதே அன்றைய கருத்து. ஆனால் இப்போது அணு ஆட்டம் பற்றி அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருட்கள் எல்லாமும் கூட வேறு வேறான பொருட்கள் அல்ல என்றும் ஒரே சக்தி எனர்ஜி தான் இவை எல்லாவுமாக ஆகியுள்ளது என்றும் சயின்ஸ் நிபுணர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். பொருள் மேட்டர், சக்தி எனர்ஜி இவையும் வேறானவை அல்ல என்று நவீனம் சொல்லுகிறது. ஆக அத்வைதம்தான் சயின்ஸும் நமக்கு காட்டுகின்ற உண்மை. ஐன்ஸ்டைன், சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்ற பிரபல சயின்ஸ் நிபுணர்கள் உபனிஷதமும் சங்கர பகவத் பாதாளும் உபதேசித்த அத்வைத சித்தாந்தத்துக்கு மிகவும் நெருங்கி வந்து விட்டார்கள். உலகம் மாயை என்றும் அத்வைதம் கூறுவதற்கு பொருள் யாதெனில், உலகம் இறுதி சத்தியமல்ல, இது விவகாரத்துக்கு மட்டுமே சாத்தியம். இதனுடைய இருப்பும் பிரம்மம் என்ற ஒன்றை சார்ந்தது என்பதுதான். இதையே மேற்சொன்ன சயின்ஸ் நிபுணர்களும் சொல்கிறார்கள். பிரம்மமே பாரமார்த்திக சத்தியம், உலகம் விவகாரிக்க சத்தியமே என்று அத்வைதம் சொல்வதைத்தான் இவர்கள் உலக இயக்கமெல்லாம் இன்னொன்றை சார்ந்தவை, ரிலேட்டிவ் என்று சொல்கிறார்கள். இது முழு உண்மை அல்ல என்கிறார்கள். சக்தியும் பொருளும் ஒன்று என்ற பெரிய உண்மையை கண்ட அணு விஞ்ஞானிகள் அந்த அறிவை கொண்ட அணுகுண்டை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் துக்கமாக இருக்கிறது. வெளி உலக வஸ்துக்களை குறித்து சயின்ஸால் நிலைநாட்டப்படும் அத்வைதம் புத்திமட்டோடு நின்றதன் அனர்த்தம். இது சயின்ஸின் அத்வைதம் வெறும் அறிவோடும் வெளி உலகத்தோடு மட்டும் நிற்காமல் வெளி உலகத்துக்கு காரணமான உள் உலக அமைப்பையும் ஆராய்ந்து புத்தியோடு நிற்காமல் மக்களின் பாவனையிலும் தோய வேண்டும்.
ஜீவகுலம் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஞானமும் சயின்ஸ் வழியாக ஏற்பட்டால் அணுகுண்டை தயாரித்த நவீன சயின்ஸே ஆத்ம ஞானிக்கு பதிலாக மகத்தான ஆத்மக்ஷேமம் ஏற்படுத்தவும் செய்யும். அழுக்கு நீங்க வழி. ஞானத்துடன் அறிவுடன் பார்த்தால் எல்லாவற்றையும் ஆனந்தமாகவே பார்ப்போம். ஆனந்தம் முடிவில்லாதது. உண்மையாக அறிந்தால் எல்லாம் ஆனந்தம் என்று காண்போம். ஆனந்தம் எல்லையில்லாதது. அது இல்லாத இடமில்லை. எல்லையில்லாத எங்கும் நிறைந்த பொருள் இரண்டு இருக்க முடியாது. ஆகையால் ஆனந்தமும் ஞானமும் ஒன்றே. அது இல்லாத இடமில்லை என்பதால் அதுவே இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய ஜீவனம். நாம் கண்ணால் மட்டுமே பார்க்கிறோம். ஒன்றை ரோஜா என்கிறோம், இன்னொன்றை ஊமத்தை என்று சொல்கிறோம். ஞானம் என்ற அறிவால் பார்த்தால் அது ரோஜா அன்று ஆனந்தமாகத்தான் தெரியும். ஊமத்தம் பூவும் அப்படியே தெரியும். நமக்கு ஞானம் இல்லாதபடியால் ஒன்றை ரோஜாவாகவும் மற்றொன்றை இன்னொரு பொருளாகவும் பார்க்கிறோம். உண்மையில் எல்லாம் ஆனந்தம்தான். உண்மை நமக்கு புலப்படாததற்கு காரணம் நமக்கு சித்தத்தில் அழுக்கு இருப்பதும் ஒருமைப்பாடு இல்லாததும் தான். கண்ணாடி ஆடிக்கொண்டே இருந்தால் அதில் தெரியும் பிம்பம் யதார்த்தமாக அல்லாமல் விரூபமாக தெரியும். ஆட்டத்துடன் அந்த கண்ணாடியில் அழுக்கும் இருந்தால் பிரதிபிம்பத்தில் யதார்த்த பாவமே கொஞ்சம் கூட இராது. நம்முடைய மனக்கண்ணாடி ஆடிக்கொண்டும் அழுக்கு படிந்தும் இருப்பதால் பொருள்களை அது உள்ளபடி ஆனந்த வஸ்துவாக பிரதிபலிப்பதில்லை. பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை 1/4 மணி நேரம் பிடித்து கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது. நம்மால் அந்த தடியை 1/4 மணி நேரம் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது. ஆனால் ஒரு பொருளை மட்டுமே குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்து கொண்டு இரு என்றால் அப்படி செய்ய முடியவில்லை. சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா பாடல்கள் ஓடுவது போல் ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது. ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதுபோல மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம். மனம் கட்டுப்படுகின்ற வரையில் எல்லோரும் பல வகைப்பட்ட பைத்தியங்களே. அழுக்குடன் உள்ள கண்ணாடி ஆடுவது போல் நம்முடைய சித்தம் தோஷத்துடனும் ஜாக்கிரதை இல்லாமலும் இருப்பதுதான் இதற்கு காரணம். தோஷம் போனால் ஜாக்கிரதை வரும், ஜாக்கிரதை வந்தால் உண்மை விளங்கும். தோஷத்தை எப்படி போக்குவது? நமக்கு அழுக்கு என்பது தேகம். இந்த தேகம் எதனால் வந்தது? பாபத்தினால் வந்தது. அந்த பாபத்தை எதனால் செய்தோம்? கரசரணாகதி, அவயவங்கள், மனம் இவற்றினால் செய்தோம். சுற்றியுள்ள கயிற்றை அவிழ்க்க வேண்டியிருந்தால் சுற்றின பிரகாரமே திரும்பவும் அவிழ்க்க வேண்டும். அதே மாதிரி அசத்காரியங்களை சத்காரியங்களினாலும் பாவங்களை புண்ணியங்களினாலும் தொலைக்க வேண்டும். கரசரணாதி அவயங்கள், மனம் இவற்றினால் செய்த பாவங்களை இந்த அவயவங்களினாலேயே தொலைக்க வேண்டும். தானம், தர்மம், கர்மம், அனுஷ்டானம், ஈஸ்வர நாமோச்சரணம், ஆலய தரிசனம் முதலியவைய சத்காரியங்கள். பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம். இவற்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லையில்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும். கண்டமும் அகண்டமும். ஒரே ஒரு சூரியன்தான் உள்ளது. கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. சூரியன் ஒன்றுதான். அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புதான். இதைத்தான் ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ, அறிவு எதுவோ, அந்த எல்லாம் கடந்த சக்திதான், அறிவுதான் நம்மிடத்தில் ஓர் எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது. அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத். அது என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று அர்த்தம். நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று அர்த்தம். நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாமுமாயிருப்பது அதுதான். அது நீயேதான். தத்துவம் என்கிறது வேதம். இப்படி நான் சொல்லுகிற க்ஷணகாலம் நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது போல் இருக்கிறது. இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கமில்லை.
ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு அந்த சக்தியான பார்வை போய்விடுகிறது. நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்குள்ளாகிறோம். பொய்யினால் பெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும். உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான். ஆசாமிகளாகிய நாம் அந்த சுவாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும் போது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தமாகி விடுகிறது. அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான். இருப்பு கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான். நினைவு கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல. அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இராது. பரமசாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள் உபனிஷத மந்திரத்தில் நமக்கு பறித்து கொடுத்த பழம். இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் மொட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்துதான் முதிர வேண்டும். பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காயாக இருக்கும்போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விதும்பி விழுந்துவிட்டால் பயனில்லை. வெம்பி விழுந்துடுமோ என்று ராமலிங்கர் சொல்லுகிறார். நமக்கும் அந்த கவலை இருக்க வேண்டும். கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை ஜபம் தபம் எல்லாம் இருக்க வேண்டும். வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியாக தத்துவம் என்கின்ற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை அப்போதுதான் வெம்பாது பழுக்கும். கடைசியில் அந்த தத்துவம் மூலம் எங்கே இருக்கிறது? தன்னிடத்திலேயே தான் இருக்கிறது. எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அனுபவத்தில் உணரலாம். நிறைந்த ஆனந்தம். கிருதாயுகத்தில் பிருகு என்பவர் தன்னுடைய பிதாவான வருணனிடத்தில் போய் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிவது என்று கேட்டாராம். நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைந்து இருக்க வேண்டும். வஸ்துவிலும் நிறைந்தது, ஒரு குறை என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். அத்தகைய நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிதாவான வருணனிடத்தில் கேட்டாராம். நீ போய் தபஸ் பண்ண, அது உனக்கே தெரியும் என்று வருணனிடம் சொல்லிவிட்டாராம். அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிருகு போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். முதலில் அதனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது. இந்த சரீரத்தின் உயர்ந்த வஸ்து இதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது. உணரப்படுகிற பொருளை காட்டியும் உணர்ந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது. அது இந்த தேகம்தான் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்பாவிடம் போய் இந்த சரீரம்தான் உயர்ந்த நிறைந்த வஸ்து என்று சொன்னாராம். அப்பா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டாராம். இப்படியே கொஞ்சம் தபஸ் பண்ணுவது, உடனே தமக்கு தோன்றியதை போய் சொல்லுவது என்று 5 தடவைகள் பிருகு செய்தாராம். முதலில் உடம்பு நிறைந்த வஸ்துவாக தோன்றிற்று. இந்த உடம்பு ஒரு நாள் பிரேதமாகி போவதுதானே என்று யோசித்த பின் உடம்பு நிறைந்த வஸ்து இல்லை என்றும் பிராணன்தான் நிறைந்த வஸ்துவாகவும் தோன்றிற்று. அதன் பின் மனமே நிறைந்த வஸ்துவாக தோன்றியது. 5ஆம் முறை போன போது ஆனந்தானுபவம்தான் நிறைவாக தோன்றுகிறது. நீங்கள் சொன்னபடி நான் இத்தனை நாட்கள் தபஸ் பண்ணினேனே, இப்போதெல்லாம் நடுநடுவே ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ஸ்பரிக்கிறதே, இது என்ன என்று தந்தையை கேட்டாராம் பிருகு. உனக்கு ஒவ்வொரு சமயத்தில் கொஞ்சம் ஸ்புரிக்கிறது என்று சொல்கிறாயே என்ற ஆனந்தம்தான் வஸ்து. இது உனக்கு துளி உண்டாகிறது. இதுவே நிறைந்துவிட்டால் அதைத்தான் பேரானந்தம் என்கிறோம். அந்த பேரானந்தம் எப்பொழுதும் குறைவில்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும்படியான ஒரே வஸ்து சரீரம், பிராணன், மனசு, அறிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று ஆத்மா என்று இருக்கிறது. அது தன்னைத்தானே அறிந்து அனுபவிப்பதில்தான் இந்த ஆனந்தம் உண்டாகிறது என்று பிதா சொன்னாராம். இப்படி உபனிஷத் கதை இருக்கிறது. அந்த பேரானந்த சமுத்திரத்தின் ஏதோ ஒரு திவளைதான் நமக்கு எப்போதாவது உண்டாகிறது. கிளைகள் இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தால் கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கிறது. காற்றடிக்கும் போது இலைகள் கிளைகள் நகர்ந்து விலகுகிற சமயத்தில் சூரியனுடைய வெயில் கீழே அந்த இடைவெளி அளவுக்கு விழுகிறது. அப்புறம் மறுபடியும் கிளைகள் மூடி அது மறைந்து போகிறது. ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்படியாக வஸ்து. ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா, மனம், புத்தி இவற்றினால் அது நம்மிடம் படாமல் மறைந்திருக்கிறது.
ஒரு க்ஷணம் நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய கர்மாக்களினாலே அவை விலகும் போது சூரிய ஒளி அதன் வழியாக வருவது போல் நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் எங்கும் பரவிய ஆனந்தத்தின் திவலை நமக்கு உண்டாகிறது. இதுவே வளர்ந்துவிட்டால் பேரானந்தமாகிறது. அந்த ஆனந்த சமுத்திரத்தின் லவலேசத்தை தான் நாம் எப்போதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் செய்தால் எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கும் சமுத்திரத்திலேயே கலந்து அதாகவே ஆகலாம். கண்ணன் சொன்னான், கம்பனும் சொன்னான், ஆத்மாதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். ஆனால் அதுவே அவற்றை கடந்திருக்கிறது என்றால் அது எப்படி என்று தோன்றுகிறது, குழப்பமாயிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இம்மாதிரி பல தினசாக குழப்பி குழப்பி பிறகு ஒரேடியாக தெள்ள தெளிவாக பண்ணிவிடுகிறார். நான் எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார். யோமாம் பச்சதி சர்வத்திர சர்வம் ச மயி பச்யதி. எல்லா பொருள்களுக்குள்ளும் இவரிடம் இருக்கின்றன என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகுமே. இதில் எது சரி என்ற குழப்பம் ஏற்படலாம். சுவாமி அல்லது ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதுதான் சரி. அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இல்லை, எனவே அவை இவருக்கு ஆதாரமில்லை. இவர்தான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர். இதை ஸ்ரீகிருஷ்ணனே தெளிவாக சொல்லியிருக்கிறார். பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான் சகல பிராணிகளும் உள்ளே இருந்து ஈஸ்வரனே அவற்றை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதஸ்தேசே அர்ஜுன திஷ்டதி பிரம்யான் சர்வபூதானி யந்திரா ரூடானி மயாயயா என்கிறார். இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கிற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார். எல்லா பொருட்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடத்தில் உள்ளன என்று கூறுபவரே என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை, நானும் ஒரு பொருளும் இல்லை என்று கூறுகிறார். ந சமத் ஸ்தானி பூதானி ச சகம் தேஷி அவஸ்தித. இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்று தத்துவம் பேசப்படுகிறது. இது என்ன குழப்புகிறாயே என்றால், நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை, அதுதான் என் யோக மாயை என்று ஒரு போடு போடுகிறார். இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று தோன்றுகிறதா? நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்திற்கு தெளிவு காணலாம். நான் ஒருவனுக்கு விளக்க மாட்டேன் என்று பகவான் சொல்லியிருந்தால் 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் விளக்க மாட்டேன் என்று அர்த்தமாகும். ஆனால் அப்படி இல்லை. நான் எல்லோருக்கும் விளக்க மாட்டேன் என்றால் 1000 பேரில் 999 பேருக்கும் விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருவனுக்காவது விளக்குவேன் என்றுதான் பொருள். பகவான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றாரே அன்றி ஒருவனுக்கும் கஸ்யபி விளங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்றாகிறது. அந்த சிலர் யார்? இவர் சொன்ன யோக மாயையால் பாதிக்கப்படாத ஞானிகள். நான் எல்லா பொருளிலும் இருக்கின்றேன், ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசியது போல தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளே விளக்கம் தந்து தெளிவு செய்கிறார்கள். தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது, அரை இருட்டு. எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்துவிட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான். மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான். இது மாலைதான் என்று தெளிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது. அதனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன? மாலைதான். மாலையை பாம்பு எண்ணுவது போல் அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பிரம்மம்தான். இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன், பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாலைக்குள் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் இரண்டும் இன்மைதானே. பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள்ளே விழுங்கிவிட்டது. அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு. அஞ்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது. மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது. மாயையினால் மூடப்பட்டவன் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன் தான். பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான்.
ஈஸ்வரனை தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் நிர்விகல்ப சமாதியில் தெரியாது. பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாத போது அது ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்லுவதும் அபத்தம்தானே. அஞ்ஞான தசையில் உடம்பு, பிராணன், மனசு, அறிவு என்றெல்லாம் தெரிகின்றன. ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் ஸ்புரிக்கின்ற போது இது எல்லாவற்றையும் கடந்ததுதான் அந்த நிலை வருகிறது. இதனால்தான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்திலும் பொருட்கள் இல்லை என்று கூறிவிட்டார். எவனோ அஞ்ஞானி மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்லலாமா? கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைத்தான் சொல்லுகிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப் பாட்டின் பாடுற்ற வீக்கம் கலங்குவதெவரை கண்டால் அவரென்பர் கைவிலேத்தி இலங்கையில் பொருதரன்றோ மறைகளுக்கிறுதியாவார். அலங்கள் என்றால் மாலை, அரவு என்றால் பாம்பு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, மாலையில் தோன்றும் பாம்பு என்று பொய்யான எண்ணம். இதுபோல பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகி மயங்குகிறதே, அது யாரை கண்டால் விலகி போய் மாலையான பரமாத்மாதான் ராமச்சந்திரமூர்த்தி என்கிறார். நம்மாழ்வாரை பற்றி சடகோபரந்தாதி பாடின பரம வைஷ்ணவரான கம்பர் பரமாத்ம சுரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத பாஷையில் சொல்கிறார்.